எங்கள் வீட்டில் பட்டாணி சுண்டல் காலையில் வந்து பையனுக்கு வந்து ஸ்நாக்ஸாக கொடுத்து விட்டேன். இது வந்து பழைய சாதத்துக்கு தயிர் சாதத்துக்காக கத்திரிக்காய் வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு வதக்குனது. அப்புறம் பசங்களுக்கு அர்ஜெண்ட்டாக முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணியிருந்தேன். சாட்டர்டேனாலே பெரும்பாலும் வந்து எங்கள் வீட்டில் கீரை கேட்பாங்க. என்னென்னா அன்றைக்கி பார்த்திங்கன்னா அரைக்கீரை. இன்னையோடு வந்து அரைக்கீரையெல்லாம் நிப்பாட்டிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா வெயில் காலத்தில் அரைக்கீரை சாப்பிட்டிங்கன்னா யூரின் வந்து ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி இந்த முளைக்கீரை சாப்பிட்லாம், சிறுகீரை சாப்பிட்லாம், அப்புறம் பாலக்கீரை சாப்பிட்லாம். இதை வந்து லாஸ்ட்டுன்னு வச்சுருக்கேன். வேறு கீரைலாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. இனிமேல் கீரையும் பார்த்திங்கன்னா நிறைய பூச்சி வந்துடும். ஏன்னா அப்பளம். அடுத்து வந்து பொன்னாங்கண்ணி கீரை பொரியல். இது நேற்றே க்ளீன் பண்ண வச்சதுனால கொஞ்சம் வேலை ஈஸியாக இருந்தது. அடுத்தது சாதம். அப்புறம் தயிர் தான். இன்றைக்கி ரசம் வைக்கலை, ஏன்னா வெயில் ஓவராக இருக்குதுங்கிறதுனால. எப்போதும் பார்த்திங்கன்னா சாட்டர்டே